ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட திருக்குறளுடைய லாஸ்ட் பார்ட் இதோட முடியுது. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா திருக்குறளில் இருக்க எல்லாமே உங்களால் ஈஸியாக ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோன்ற ஒரு தைரியம் வரும். வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்லேருந்து 5 பாட்டு மொத்தம் இதோட வந்திருக்கும். அப்போ 5 பாட்டையும் திருப்பி ஒரு தடவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு மைண்டில் இருந்துடும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செயலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், செயலாற்றும் திறனுடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து. ஒரு செயலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், செயலாற்றும் திறனுடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து. ஒரு செயலை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், இச்செயலை இந்த வகையில் இவர் முடிப்பார் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பார்ல, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஒரு செயலை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், இச்செயலை இந்த வகையில் இவர் முடிப்பார் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைக்கணும். உலகத் உயிர்களை யார் காப்பாற்றுவார்? அரசர். உலகத் உயிர்களை யார் காப்பாற்றுவார்? அரசர். அரசர் எது காப்பாற்றும்? அவரது குற்றமற்ற ஆட்சி. அரசர் எது காப்பாற்றும்? அவரது குற்றமற்ற ஆட்சி. அரசனின் கடமை என்ன? ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது. அரசனின் கடமை என்ன? ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது. எத்தகைய அரசனின் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். அதாவது நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களை தூற்றப்படும் கொடுஞ்சொல்லியுடைய அரசர். எத்தகைய அரசனின் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லியுடைய அரசர். இது சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும். சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும். இத்தகைய சொற்களை தேர்ந்தெடுத்து நாம் பேச வேண்டும். நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு அப்படிப்பட்ட சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். இத்தகைய சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். யார் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும், சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள். யார் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும், சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள். எப்போது பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும், சொற்களை ஆராயும் அறிஞர் நடந்த அவையில் பேசும்போது. எப்போது பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும், சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது. கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது. கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது. கசடர கசட கூட்டல் அற. கசடர கசட கூட்டல் அற. நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி என்ன? இச்செயலை இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து. நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி எது? இச்செயலை இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து. இது பெருமை தரும் பெரிய முயற்சி. இது பெருமை தரும் பெரிய முயற்சி. இது ஆண்மை பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரம். எது ஆண்மை பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரம். ஆண்மையின் கூர்மை எது? பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தல். ஆண்மையின் கூர்மை எது? பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தல். இது பழக பழக இன்பம் தரும் பண்புடையவர் நட்பு. இது பழக பழக இன்பம் தரும் பண்புடையவர் நட்பு. நட்பு எதற்குரியது? பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியதென்று. தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. நட்பு எதற்குரியது? பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று. இது தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இது சாகும் அளவிற்கு துன்பம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு. இது சாகும் அளவிற்கு துன்பம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு. துன்பத்தினால் வரும் நன்மை எது? அத்துன்பமே நமது உறவுகளுடைய நண்பர்களுடைய உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். துன்பத்தினால் வரும் நன்மையாவது அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். செல்வம் நிறைந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பணிவுடன். செல்வம் நிறைந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பணிவுடன். வறுமை வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மூக்கம் குறையாமல் பெருமிதத்துடன். வறுமை வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மூக்கம் குறையாமல் பெருமிதத்துடன். ஒருவரின் பெருமை எப்போது அழிந்துவிடும்? குன்றிமணி அளவு தவறு செய்தால். ஒருவரின் பெருமை எப்போது அழிந்துவிடும்? குன்றிமணி அளவு தவறு செய்தால். இதனால் இவ்வுலகம் இயங்குகிறது பண்புடைய சான்றோரின் வழி நடப்பதால். இதனால் இவ்வுலகம் இயங்குகிறது பண்புடைய சான்றோரின் வழி நடப்பதால். யாருடைய பெரும் செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும்? நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். யாருடைய பெரும் செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும்? நற்பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை. ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை. தெரிந்து கூட்டலற்று தெரிந்தற்று. தெரிந்து கூட்டலற்று தெரிந்தற்று. இன்பம் தருவது அப்படின்னா பண்புடையவர் நட்பு. இன்பம் தருவது பண்புடைய நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குஞ்சுமணி அளவு தவறு. பெருமை அளிப்பது குஞ்சுமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். நாம் எதை பொறுத்து கொள்ள வேண்டும்? அதாவது
இது எது வந்து தலை சிறந்தது அப்படின்னா தன்னை இகழ்பவரை பொறுத்துக்கொள்ள வேண்டும். எதை பொறுத்துக்கொள்ள வேண்டும்? தன்னை இகழ்பவரை. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் நாம் என்ன செய்யாமல் சிறப்புக்குரியது. அதாவது அறமில்லாத செயல்களை செய்யாமல் இருக்கிறது. பிறர் தமக்கு தரக்கூடாத துன்பம் தந்தாலும் நாம் வந்து என்ன செய்யாமல் இருக்கணும்னா அறம் அல்லாத செயல்களை வந்து செய்யாமல் இருக்கணும். செதுக்கினால் துன்பம் தந்தவரை நாம் எதனால் வெல்ல வேண்டும்? நம்முடைய பொறுமையால். செதுக்கினால் துன்பம் தந்தவரை நாம் எதனால் வெல்ல வேண்டும்? நம்முடைய பொறுமையினால். எவற்றை செய்ய அஞ்ச வேண்டும்? தீயவற்றையே தருவதால் தீயவை கூடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். எவற்றை செய்ய அஞ்ச வேண்டும்? தீயவற்றையே தருவதால் தீயவிட கூடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். அறம் யாருக்கு கெடுதல் செய்ய நினைக்கும்னா, அறமே வந்து யாருக்கு கெடுதல் செய்ய நினைக்கும்னு கேட்டாங்கன்னா, பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அதை வந்து நினைப்பவருக்கு கெடுதல் செய்ய நினைப்பவருக்கு வந்து கெடுதல் செய்ய நினைக்கும். அறம் யாருக்கு கெடுதல் செய்ய நினைக்கும்? பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அந்த கெடுதல் நினைப்பவருக்கு வந்து அறம் வந்து கெடுதல் செய்ய நினைக்கும். செல்வங்களில் தலை சிறந்தது எது? கேள்வி. செல்வங்களில் தலை சிறந்தது எது? கேள்வி. அடுத்தது எது கேட்ட அளவுக்கு பெருமை தரும்? எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால். எது கேட்ட அளவுக்கு பெருமை தரும்? எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால். யார் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது? நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர். யார் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது? நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர். ஒருவரை பற்றி எவ்வாறு முடிவு செய்ய வேண்டும்? ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானவற்றை கொண்டு. ஒருவரை பற்றி எவ்வாறு முடிவு செய்ய வேண்டும்? ஒருவருடைய குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானவற்றை கொண்டு. ஒருவரது பெருமைக்கும் சிறுமைக்கும் ஆராய்ந்து அறியும் முறைகள் எது? அவரது செயல்பாடுகளை. இது பெருமைக்கும் சிறுமைக்கும் ஆராய்ந்தறியும் முறைகள் எது? அவரது செயல்பாடுகளை. எது தீராத துன்பம் தரும்? ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவர் தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும். இது தீராத துன்பம் தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும். ஒற்றர் சொன்ன செய்தியை எவ்வாறு முடிவு செய்ய வேண்டும்? மற்றொரு ஒற்றரால். ஒற்றர் சொன்ன செய்தியை எவ்வாறு முடிவு செய்ய வேண்டும்? மற்றொரு ஒற்றரால். எவற்றை புறம் தள்ள வேண்டும்? வாழ்வில் உயர நினைப்பவர். எவற்றை புறம் தள்ள வேண்டும்னா வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயலாளை புறம் தள்ள வேண்டும். இவற்றை புறம் தள்ள வேண்டும். வாழ்வில் உயர நினைப்பவர் வந்து புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். தாயின் பசியை கண்டபோதும் இவற்றை செய்யக்கூடாது சான்றோர் விளைக்கும் செயல்களையும். தாயின் பசியை கண்டபோதும் இவற்றை செய்யக்கூடாது சான்றோர் விளைக்கும் செயல்களையும். தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் எதை போன்றது? சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போன்றது. தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் எதை போன்றது? சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போன்றது. யாருடைய நட்பு கனவிலும் இனிமை தராது? சொல்வேறு செயல்வேறு என்று உள்ளவர்களுடைய நட்பு. யாருடைய நட்பு கனவிலும் இனிமை தராது? சொல்வேறு செயல்வேறு என்று உள்ளவர்களுடைய நட்பு. பேதையின் செயல்கள் யாவை? தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பில்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை. தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பில்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை. இது பேதையின் பேதையார் இல்லார். அதாவது பேதையார் யார்னா படித்ததும் படித்ததை உணர்ந்ததும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதை. பேதையின் பேதையார் யார்னா படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதை. பசுமண் கலத்து நீர் பெய்திரியை இயற்று அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைத்தது போல. பசுமண் கலத்து நீர் பெய்திரியை இயற்றுனா சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைத்தது போல. தத்தம் கருவமே கட்டளைகள்னா ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் முறைகள். இங்கே வந்து அரசியல் எழுதிட்டு உரசி அறியும் முறைகள். தத்தம் கருமை கட்டளைகள்னால் ஒருவன் செயல்பாடுகளில் உரசி அறியும் முறைகள். அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும்னா அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும். அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும்னா அவ்வளவுக்கு பெருமை உண்டாகும். தீராத இடமை தருவது எதுனா ஆராயாமல் ஐயப்படுதல். அதாவது ஒருத்தவங்களை பற்றி ஆராயாமல் நட்பு கண்டதுக்கப்புறம் அது வந்து ஐயப்படுதல் தான் வந்து தீராத இடமை தரும். இதோட வந்து திருக்குறளுடைய சிற்றுருவத்தில் இருக்க திருக்குறள் எல்லாமே முடிச்சுட்டேன். திருக்குறள் கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் 3-5 வீடியோவையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து திருக்குறள் மேலே இருக்க ஒரு பயம் வந்து போயிருக்கும். 6th to 12th வந்து மொத்தமாக வந்து கவர் ஆகிடும். இப்போ என்ன இதை ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த 5 வீடியோவையும் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் புக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து புக்கு படித்த ஃபீல் இருக்கும். இல்லாட்டி புக் படிச்சுட்டு இதில் வந்து கொஸ்டின் போடும்போது நம்மளால் முடியுதான்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.